ஆடை அணிந்தும் நிர்வாகிகள் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வரிசையில் தள்ளப்படுறாங்க. அப்போ ஏன் நீங்கள் இப்படி ஆடை அணிஞ்சும் ஒரு நிர்வாகிகளாக இருக்கீங்கன்னு சொன்னால் அது ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஷா இது நவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் இந்த விஷயங்கள் இருந்து எம்மையும் சகோதரர்கள், எங்களுடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரையும் அல்லாஹ் இந்த விடயங்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆடை என்ற விடயத்தில் நீங்கள் அவதானமாக இருங்கள் அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் ரொம்பவே ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம். என்று சொன்னால் இந்த நோன்பு காலத்தில் அடுத்த ஒரு விடயம் நடைபெறுகின்றது என்னன்னு சொன்னால் இந்த வீண் விரயம் என்கின்ற ஒரு விடயம். அதாவது அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வீண் விரயம் செய்பவன் சைத்தானின் கூட்டாளி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகின்றான். வீண் விரயம் செய்வர்களை அல்லாஹ் விரும்புவதும் இல்லை. எனவே நேர்களே, சொந்தங்களே, இன்றைய பெருநாள் காலத்தில் யாரெல்லாம் ஏழைகள் இருக்கிறார்களோ, நீங்கள் உங்களுடைய அளவுக்கு அதிகமாக ஆடை வாங்குகின்ற அளவுக்கு உங்களிடம் பணங்கள் இருக்கும். எனவே நேர்களே, நீங்கள் யாரெல்லாம் ஏழைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சதக்கா சகாத் கொடுத்து அதன் மூலம் அவர்களும் இன்றைய நாளில் இந்த நோன்பு பெருநாளை சிறந்த விதத்தில் கொண்டாடுவதற்கு நீங்கள் அவர்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்குங்கள் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். தொடர்ச்சியாக நேர்கள் நினைச்சு கொண்டிருங்க. இது உங்களுடைய முதல் தருவானொலி தாமரை எஃப்எத்தினுடைய நேர்வழி நிகழ்ச்சியினோடு நேரத்தினை சரி பார்த்துக்கொள்ளலாம். நேரமே பொழுது சரியாக 3:43 கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நெருங்க இது உங்களுடைய முதல் தருவானொலியினோடு. இது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்களுடைய கையெழுக்க தொலைபேசியில் மூலம் எங்களுடைய தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர்களையும் எங்களுடைய நிகழ்ச்சியில் அப்படி ஒன்று ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தொலைபேசியில் அழைப்பினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 075-204-2007 வாயிலாக அழைப்பினை ஏற்படுத்தி நீங்களும் உங்களுடைய பயான் முரட்டல்கள் மற்றும் குர்ஆன் வசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சம்பந்தமாக இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும். தொடர்ந்தும் இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கத்தினை உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். 075-200-6474 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவும் நீங்கள் குறும் செய்திகளை அனுப்பலாம். அதனை நாங்கள் நிச்சயமாக நிகழ்ச்சியின் வாயிலாக எமது சொந்தங்களுக்கு கூற காத்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் தாமரை எஃப்எத்தின் நேர்வழி. அமுத நதி அல்லவா இனிய நபிகள் ஓர் தொடர்காவியம். மேடையில் வீசுகின்ற பூங்காற்று அந்த மேலோன் ரஹ்மானின் அருள்வூற்று, மேலோன் ரஹ்மானின் அருள்வூற்று. இனிய நபிகள் ஓர் தொடர்காவியம், அவர் எல்லோரும் நாடுகின்ற அறிவாலயம். அறிவதற்கு தவம் செய்தவர், தன்னை அறிவதற்கு
இருப்பதற்கு தவம் செய்தவர், தினம் தனிமையில் பசித்திருந்து சிந்தித்தவர். தன்னை அறிவதற்கு தவம் செய்தவர், தினம் தனிமையில் பசித்திருந்து சிந்தித்தவர். எந்நாளும் ஏழையர்க்கு உதவியவர், எந்நாளும் ஏழையர்க்கு உதவியவர். தூய இறையோனின் நினைவில் சுகம் கண்டவர், இறையோனின் நினைவில் சுகம் கண்டவர். இனிய நபிகள் ஓர் தொடர்காவியம், அவர் எல்லோரும் நாடுகின்ற அறிவாலயம். அறிவாலயம் விபரீத கொடுமைகளை மாற்றியவர், விபரீத கொடுமைகளை மாற்றியவர். இங்கே விதவைக்கும் நல்வாழ்வு வழங்கியவர், விபரீத கொடுமைகளை மாற்றியவர். இங்கே விதவைக்கும் நல்வாழ்வு வழங்கியவர். நுபுவத்தின் ஒளி துளங்க தோன்றியவர், நுபுவத்தின் ஒளி துளங்க தோன்றியவர். இந்த நிலமீது யாவருக்கும் நிழல் தந்தவர், நிலமீது யாவருக்கும் நிழல் தந்தவர். இனிய நபிகள் ஓர் தொடர்காவியம், அவர் எல்லோரும் நாடுகின்ற அறிவாலயம். நன்னெறி மறை தந்த தூதர் அல்லவா, அவர் நெஞ்சமெல்லாம் அமுத நதி அல்லவா, நெஞ்சமெல்லாம் அமுத நதி அல்லவா. இனிய நபிகள் ஓர் தொடர்காவியம். நாங்கள் தொடர்ச்சியாக நேர்வழி என்ற ரமலானின் விசேட சிறப்பு நிகழ்ச்சிகளில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இது தாமரை FM எமது நேர்களுக்காக சொந்தங்களுக்காக வழங்குகின்ற விசேட நிகழ்ச்சியாக காணப்படுகின்றது. இனி இந்த வகையில் அப்படியோ ஒரு குர்ஆன் ஒன்றினை கேட்டு, அதாவது குர்ஆன் சூறா ஒன்றினை கேட்டுவிட்டு வரலாம். இந்த நேரத்துக்கான குர்ஆன் சூறாக்களாக நாங்கள் உங்களுக்கு அனுப்ப காத்திருக்கின்றோம். இது மட்டும் இல்லாமல் தனக்காகவும் நல்ல பாடலை தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் அணிந்திருக்கிறார். அவருடைய பேரை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். முதலாவதாக கேட்டுவிட்டு வரலாம். இது 114வது வசனம் அல் நாஸ். الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. நேர்களே, நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக ரமலானின் நேர்வழி என்ற விசேட நிகழ்ச்சியின் வாயிலாக தாமரை FM வழங்கு என்ற விசேட நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறீர்கள். இந்த ரமலான் காலப்பதில் நாங்கள் எத்தகைய அமல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அடுத்து எமது சொந்தங்களுக்காக ஞாபகப்படுத்த போகிறோம். என்று சொன்னால் தூய்மையான ஒரு நோன்பை நாங்கள் நோக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் இது தொடர்பான அறிவிப்புகளை செய்கிறாங்க. இறை நம்பிக்கையுடன் நன்மையை கருதி ரமலானின் நோன்பு நோற்பவரின் முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி
புகாரி முஸ்லீமில் இடம்பெற்ற ஒரு ரிவாயத்தினூடாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்துக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதேபோல வெறுமனே உண்ணாமல் பருகாமல் இருப்பதன் மூலம் மட்டும் இந்த நன்மையை ஒரு நோன்பாளி அடைந்துவிட முடியாது. ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொய் பேசுவதையும் அதன் அடிப்படையில் செயல்படுவதையும் ஒரு நோன்பாளி தவித்துக் கொள்ளவில்லை எனின் அவர் பசித்திருப்பதிலும் தாகத்திருப்பதிலும் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ரிவாயத்தில் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்குது. அதேபோல் இன்னும் ஒரு ஹதீஸில் தொடர்ச்சியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறாங்க மனித சமுதாயத்துக்கு எப்படின்னு சொன்னால், நோன்புவருக்கு இடையமாகும். எனவே உங்களில் நோன்பு இருப்பவர் தீய வார்த்தைகளை பேசக்கூடாது, பாவச் செயல்கள் செய்யக்கூடாது, முட்டாள்தனமாக நடந்துவிடக்கூடாது. யாரேனும் அவரை திட்டினால் நான் ஒரு நோன்பாளி என்பதை மட்டும் பதிலாக கூற வேண்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி முஸ்லிம்களில் இடம்பெற்ற ஒரு ரிவாயத்தின் மூலம் நாங்கள் இதை அறியக்கூடியதாக இருக்கிறது. நேர்களே சொந்தங்களே, தொடர்ச்சியாக ரமலானின் வல்வருட்ட சிறப்பு நிகழ்ச்சிகளினூடாக நேர்கள் என்ற சிறப்பு நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இந்த காலப்பதில் இத்தகைய அமல்களை செய்யணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதாவது என்னவென்று சொன்னால், நோன்பில் இறுதி 10 நாள் அது இறைவனுடைய வாக்கு அளித்த நாள். அதாவது நான் அன்றுதான் உலகத்திற்கு குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றேன். அந்த நாளில் யார் என்னை நின்று வணங்குகின்றீர்களோ நீங்கள் 1000 மாதங்கள் நின்று வழங்கியதற்கு சமன் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய வாக்களித்துக் கொண்டிருக்கின்ற இந்த இறுதி 10 நோம்பில் தான் நாங்கள் இப்பொழுது உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதேபோல் இன்று இத்தகைய நோன்பு காலப்பதில் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு அமல் தான் நாங்கள் இரவு நேர தொழுகையை தொழ வேண்டும். இதைத்தான் இன்னும் ஒரு அல் குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்கள் இது தொடர்பில் தெரிவித்தாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது சொல்லுகின்றார்கள், இறை நம்பிக்கையுடன் நன்மை கருதி ரமலானின் இரவு நேர தொழுகையை நிறைவேற்றுவதின் முன்னே பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரிவாயத்து புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கின்றது. அதே போல தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலப்பகுதியில் அப்படி ஞாபகப்படுத்தியிருக்கிறாங்க. எமது மனித உம்மத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமான ரமலானின் தர்மம் செய்பவர்களாக இருந்துள்ளார்கள். மேலும் ரமலானில் நிறைவேற்றப்படும் தர்மமே மேலான தர்மம் என்றும் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் திருமதியில் இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக நினைந்திருங்க. இது உங்களுடைய முதல் தரமான ஒளி தாமரை எஃப்எத்தினுடைய நிகழ்ச்சிகளில் அடுத்தது நாங்கள் பயான் ஒன்றினை பார்த்துவிட்டு வர இருக்கின்றோம். அந்த பயானை தொடர்ந்து நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுடன் இணைத்துக் கொள்ளலாம். وهو صغير والضاء العين قرير يحمل فجرا மரணத்தின் பாதையில் மனிதன் يعلموا أنما الحياة الدنيا لعب وله அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு நிரந்தரமானதல்ல. இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் நிரந்தரமாக படைப்பதற்கு அல்லாஹ், நிரந்தரமாக வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களை படைக்கவில்லை. இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தான். இந்த உலக வாழ்க்கை முடிக்கப்பட்டதற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுவீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மரணத்தை நினைவு கூறுங்கள், மரணத்தை நினைத்து பாருங்கள். ஒரு நாள் எனக்கும் இந்த அழைப்பவர் அழைப்பார், என்னுடைய அழைப்பிற்கும் என்னையும் இந்த ஒரு மலக்கு அழைப்பார். அந்த மலக் நல்ல மலக்காகவோ சூரியனின் ஒளியை தன்னிடத்திலே கொண்ட மலக்காக இருக்கலாம், அல்லது இருளடைந்த முகங்களை தன்னிடத்திலே கொண்ட மலக்காக இருக்கலாம். இந்த இருவரில் ஒருவர் என்னை சந்திப்பார், என்னிடத்திலே சொல்லுவார், அல்ல உயிரே, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் ஈடுபட்ட உயிரே, இந்த உடம்பிலிருந்து நீ வெளியேறு என்று. அல்லது பாவம் செய்திருந்தால் பாவமான நிலையிலே அல்லாஹ் என்னுடைய மரணத்தை ஏற்படுத்தினால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கெட்ட உயிரே, அல்லாஹ்வுடைய கோபம் உன் மீது இருக்கக்கூடிய நிலையிலே உடம்பிலிருந்து வெளியே வா என்று அழைப்பார்கள். அந்த அழைப்பிற்கு யாரும் மறுக்க முடியாது. எந்த இராணுவ பட்டாளங்களும் அதை பாதுகாக்க முடியாது. எந்த மருத்துவர்களுடைய மருந்தும் அந்த நோயை தீர்க்க முடியாது. அந்த நோய் தீர்க்க முடியாத நோய். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மரணம் நம்மை வந்தடைந்து விட்டால் யாரும் எம்மை பாதுகாக்க முடியாது. எங்கும் ஓடி மறைய முடியாது, எங்கும் தெரித்து விட முடியாது. அல்லாஹ் ஒரு நிமிடம் பிற்படுத்தவும் மாட்டான். சிறிது நேரம் யா அல்லாஹ் அவகாசம் கொடு, எனக்கு சொத்து இருக்கிறது பார்த்து வந்து விடுகிறேன், எனக்கு வீடு இருக்கிறது பார்த்து வந்து விடுகிறேன், என் பிள்ளை திருமணம் முடிக்காமல் இருக்கிறாள், திருமணம் முடித்து கொடுத்து வந்து விடுகிறேன் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்க முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நேரம் குறிப்பிட்ட நேரத்திலே எம்மை வந்தடையும். மரணம் வந்தடைந்து விட்டால் எம்முடைய உடம்புகள் ஜனாசாவாக மாற்றப்படும்.
எம்முடைய பெயர்கள் எல்லாம் அகற்றப்பட்டுவிடும். ஜனாசா என்று மக்கள் எல்லாம் அழைப்பார்கள். எம்மை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு கொண்டு வருவார்கள். வீட்டிலே ஒரு கட்டிலை படுக்க வைப்பார்கள். இந்த நிலை எனக்கும் உங்களுக்கும் தான் கண்ணியத்துக்குரியவர்களில். படுக்க வைத்து எம்முடைய குடும்பத்தார்கள் எல்லாம் எம்மை பற்றி புகழ்ந்து அழுது கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி கண்ணீர் மலைகளை கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய கேள்விக்கு எதற்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஜனாசாவாக மாறியிருப்பேன். என்னுடைய நாவுகளை என்னால் அசைக்க முடியாது. இங்கு இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது